திருப்பரங்குன்றம் தீப வழக்கு தொடர்பான விசாரணை தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனுதாரர் உள்நோக்கத்தோடு இந்த புகாரை தாக்கல் செய்திருப்பதாக அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தீபத்தூண் என்பதற்கு ஆதாரம் தரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் பிரச்சினை பெரிதாக்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நலன் கருதி சில முடிவுகளை எடுக்கும் சூழ்நிலைக்கு அரசு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த வாதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ளது தீபத்தூண் அல்ல என்று ஹைகோர்ட் கிளையில் தமிழ்நாடு அரசு வாதத்தை முன்வைத்து வருகிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் தமிழ்நாடு அரசு வாதத்தை முன்வைத்துள்ளது. 1994 ஆண்டிலிருந்து தான் பிரச்சனை ஏற்பட்டது. தீபம் குறித்து பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், தற்போது இந்த வழக்கு விசாரணை தொடர்பான வாதம் பிரதிவாதங்கள் என்ன? இந்த வழக்கை பொறுத்தளவு தொடர்ந்து வழக்குகள் வாதங்கள் தமிழக அரசின் சார்பாக கடுமையாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக மூத்த வழக்கறிஞர்கள் பலர் இந்த வழக்கில் ஆஜராகியிருக்கிறார்கள். குறிப்பாக அரசினுடைய தரப்பில் மலை உச்சியில் இருப்பது சர்வே தூண் தான் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபம் ஏற்றுவது குறித்து ஏற்கனவே பல உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல 1994 ஆண்டு பிறகுதான் மீண்டும் இந்த தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சனைகள் வந்திருக்கிறது. 74 ஆண்டுகளாக அமைதியாக இருந்தது. 94வது ஆண்டுக்கு பிறகு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. 2014ஆம் ஆண்டு வழக்கமான உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தான் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்று அரசு தரப்பிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே இந்த சிலர் இந்த சிக்கந்தர் தர்கா இடத்தை உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும், தகர்க்க வேண்டும் என்கின்ற துண்டறிக்கையெல்லாம் கொடுத்ததாக, அதனால் இந்த பிரச்சனை எழும்பியதாகவும் அரசு தரப்பில் கூறப்பட்டது. மோத்தி தீபத்தை பொறுத்தளவு உச்சிப்பிள்ளையார் கோவில் இருக்கக்கூடிய இந்த தீபத்தில் தான் ஏற்றுவது வழக்கம். கோவில் அருகில் உள்ள அந்த தூணில் தான் வழக்கமாக எப்போதுமே கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடியது அருகில் இருக்கக்கூடியது அந்த தீப தூணே அல்ல என்பதுதான் அரசு தரப்பினுடைய வாதம். இதனிடையே இதெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் தனி நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே வழக்கமாக ஏற்றப்படக்கூடிய அந்த உச்சி பிள்ளையார் கோவில் தீபம் ஏற்றும் இடத்தில் தான் அனுமதிக்க வேண்டும். அங்கு மட்டுமே தான் தீபத்தையும் ஏற்றுவதற்கும் அனுமதிக்க வேண்டும். மற்ற இடங்களில் எல்லாம் தீபம் ஏற்ற அனுமதிக்க கூடாது என அரசு தரப்பில் தொடர்ந்து தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். மனுதாரர் உள்நோக்கத்தோடு இந்த மனுவை எல்லாம் தாக்கல் செய்திருக்கிறார். இந்து முன்னணி என்ன சொல்லி உள்ளதோ அதைத்தான் இவரும் சொல்லி இருக்கிறார். மேலும் மலை உச்சியில் உள்ள அந்த தீபத்தூண் என்பதற்கான ஆதாரத்தையும் இவர்கள் யாரும் தாக்கல் செய்யவில்லை, மனுதாரர் தரப்பில் தாக்கல் செய்யவில்லை. இந்த பிரச்சனை தேவையில்லாமல் பெரிதாக்கப்பட்டு அரசு பொதுமக்கள் நலன் கருதி சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அதனால்தான் 144 தடை உத்தரவு உள்ளிட்டவையெல்லாம் நாங்கள் எடுக்க வேண்டிய சூழலுக்கு அரசு தள்ளப்பட்டிருக்கிறது என அரசு தரப்பில் தொடர்ந்து வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மனுதாரருடைய தாக்கல் செய்திருக்கக்கூடிய விவரங்களை எல்லாம் அப்படியே எல்லாம் ஏற்றுக்கொள்ள இயலாது. மத நல்லிணக்கத்தையும் அமைதியையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என அவர் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனிநபராக வேறு மோட்ச தீபதாக உச்சிப்பிள்ளையார் கோவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை தவிர வேறு எந்த இடத்திலுமே இந்த மனுவை தீபத்தை ஏற்றுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது என அரசு தரப்பில் தொடர்ந்து தங்களுடைய வாதத்தை வைத்து வருகிறார்கள். தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை 3 நாட்களில் எவ்வாறு உடனடியாக 3 நாட்களுக்குள் எவ்வாறு முடிவு எடுக்க முடியும்? அதே போக கோயில் தீபம் ஏற்றுவது குறித்த முடிவு எடுப்பதெல்லாம் கோவில் நிர்வாகத்திற்கு உட்பட்டது இது என இந்து சமய அறநிலையத்துறை விதிகள் எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது என அரசு தரப்பில் தன்னுடைய வாதத்தை வைக்கிறார்கள். பிரதானமாக தீபத்தின் தொடர்பான விவகாரத்தில் அது தீபத்தின் அல்ல என்பது குறித்து தமிழக அரசு தங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறார்கள். 75 ஆண்டு காலமாக தொடர்ந்து அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் பகுதியில் தான் தொடர்ந்து அந்த தீபத்தில் தான் தீபங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது என தொடர்ந்து இந்த வாதத்தை வைத்திருக்கிறார்கள். மத நல்லிணக்கத்தையும் அமைதியையும் தொடர்ந்து கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என அரசு தரப்பு தொடர்ந்து வாதத்தை வைத்து வருகிறார்கள். தொடர்ந்து வாதங்கள் நீடித்து வருகிறது. செல்வகுமார், தகவல்களுக்கு நன்றி. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஆகம விதிகளுக்கு எதிராக கோவில் நிர்வாகம் செயல்பட முடியாது என்று பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்றம் கூறியுள்ள அறிவுரைகளை நீதிபதிகள் பின்பற்ற வேண்டும் என்று அரசு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல கோவில் வழிபாடுகள் தொடர்பாக அரசு அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் கடுமையான உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது என்றும் அரசு தரப்பில்
கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று பல்வேறு வழக்குகளில் உச்சநீதிமன்றம் கூறியிருப்பதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆகம விதிகளுக்கு எதிராக கோவில் நிர்வாகம் செயல்பட முடியாது என்றும் அரசு தரப்பில் இருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தீபம் ஏற்றுவது போன்ற விவகாரத்தில் ஆகம விதிகளை தான் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அரசு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தர்கா அருகே உள்ள தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிடுவது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் கூறியுள்ள அறிவுரைகளை நீதிபதிகள் பின்பற்ற வேண்டும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவில் வழிபாடுகள் தொடர்பாக அரசு அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் கடுமையான உத்தரவு பிறப்பிக்க கூடாது என அரசு தரப்பில் இருந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல நீதிமன்றத்தின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பது பல்வேறு வழக்குகளில் உச்சநீதிமன்றம் கூறியிருப்பதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தீபம் ஏற்றுவது போன்ற விவகாரத்தில் ஆகம விதிகளை தான் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அரசு தரப்பில் இருந்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல தர்கா அருகே உள்ள தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிடுவது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும் என்றும் அரசு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் கூறியுள்ள அறிவுரைகளை நீதிபதிகள் பின்பற்ற வேண்டும் என்றும் அரசு தரப்பில் இருந்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. இரு தரப்பினரும் அமைதியாக வாழக்கூடிய சூழ்நிலையில் தேவையில்லாமல் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்க கூடாது என்றும் அரசு தரப்பில் இருந்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. இரு தரப்பினரும் அமைதியாக வாழக்கூடிய சூழ்நிலையில் தேவையில்லாமல் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்க கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.